Tale Titans, big stories. Zero fluff. Subscribe for epic tales, fast, fierce every week. Copyright disclaimer under Section 107 of the Copyright Act 1976. Allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Non-profit, educational, or personal use tips the balance in favor of fair use. வணக்கம் நண்பா. ஹாத்திம்ல இதுவரை என்ன நடந்துச்சுன்றத வாங்க எபிசோட போய் பார்க்கலாம். இப்போ நமக்கு ஹாத்திமோட அண்ணனை காட்டுறாங்க. அவன் வந்த உடனே அந்த உட்காரத்தை பார்த்தா இந்த மாதிரி இங்கே இருக்கிற கோட்டையில் தான் அந்த ஜந்திருக்கு தான் கேரி மட்டும் தான் பட்டுப்பா. ஆனால் இது இங்கே போனதில்லை மணி ஏன் அப்படின்னு கேட்டோன்னே எனக்கு வரைக்கும் அங்கே போன யாரும் திரும்ப வந்ததில்லை, அதனால அது எப்படி போகுதுன்னு எனக்கு தெரியாது, நாங்களும் பல தடவை முயற்சி பண்ணிட்டோம் அப்படின்னோடனே சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம இளவரசர் வேகமாக போயிடுச்சுட்டாரு. அப்படி ரொம்ப தூரம் போனதுக்கப்புறம் ஒரே பனி புயலாக வீசுது. அந்த மணல் புயலேருந்து அவங்களால தப்பிக்கவே முடியல. எல்லாரும் அப்படியே கண்ணை மூடிக்கிறாங்க. சுற்றி புயல் வீசுது. அந்த புயலுக்கு நடுவில் என்ன நடந்து தெரியல. பார்த்த ஒரு குத்துற மட்டும் அந்த புயல நடுவில் கீழ்ச்சி தடி வேகமாக பறக்குது. அது யாருன்னு பார்த்தா ஆத்தி. இப்போ ஆத்தி போனான்னா ஆத்தி நில்லு, ஆத்தி நெய், ஆத்தியும் எதுவும் பண்ணினாவரா பிரச்சனை வந்துடும் மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது அதெல்லாம் கேட்காம ஹாத்திம் அந்த பாலத்தை கடந்துப்பா. ஆனால் ஹாத்திம் அந்த பாலத்தை காலை வச்ச உடனே அந்த பாலம் ஒன்று கொஞ்சமாக ஓடிய ஆரம்பிச்சிருது. அதனால ஹாத்திமோட அண்ணன் அந்த இன்னொரு பக்கம் வாடிக்கிறான். இப்போ ஹாத்தி மட்டும் அந்த பாலத்துக்கு நடுங்க வேகமாக ஓடிட்டு இருக்கா. இப்போ பாலம் ரெண்டு பக்கம் ஓடிய ஆரம்பிச்சிருது. திடீர்னு அந்த குதிரையை பிடிச்சி இடிக்கிறான். எப்படி அந்த குதிரை தாவி அந்த பக்கம் போயிடுது. இப்போ ஹாத்திமோட அண்ணன் மறுமுனையிலே மாட்டிக்கிட்டு ஹாத்திம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கான். இப்போ இந்த பக்கம் அந்த ஹாத்தின் நேரம் அந்த கோட்டையை அறிஞ்சிருக்கான். அங்கே போலாம் பால் எஞ்சி ஒரு பொருளுக்குள்ள கூத்து அடிக்கிறதா சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்க்குறான். வடிக்கு எதுவுமே தெரியல. சரி போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியிலுமா உள்ள போகிறான். அப்படி ஹாத்திம் உள்ள போய் பார்க்கும்போது வெறும் இருட்டு மட்டும் தான் தவிர வேற ஏதோ அவனுக்கு தெரியும். இருந்தாலும் ஹாத்திம் ஒன்று கொஞ்சமாக முன்னேறி போயிட்டு இருக்கா. அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஹாத்திம் ஒரு தீப்பந்தத்தை எடுத்துக்கிட்டு இங்கே என்னதான் இருக்கு, இவ்வளோ இருட்டா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே ஹாத்திம் படிக்கட்டி ஏறி கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி போயிட்டு இருக்கா. அப்படி ஹாத்திம் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி போயிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற ஏதோ ஒரு பொருளை தருக்கி கீழே விழுந்துடலாம். அப்படி கீழே விழுந்த ஹாத்திம் அந்த தீப்பந்தத்தை மறுபடியும் எடுத்துக்கிட்டு இங்கே இப்போ என்ன தடுத்துச்சு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே போய் அந்த தீப்பந்தத்தை எடுத்துக்கிட்டு அந்த குகையோட நடுப்பகுதி வந்துடலாம். அப்படி குகையோட நடுப்பகுதி வரும்போது ஹாத்திமோட விஷயத்தை நோட் பண்ணுறான். அங்கே நிறைய துணிகளால் சுத்தப்பட்டு நிறைய குழந்தைங்க மேலே தொங்கிடப்பட்டிருக்காங்க. அதை பார்த்தோடனே ஹாத்திமோ போய் அதிர்ச்சியில் நிற்கிறான். அதில் ஒரு குழந்தை மட்டும் கையகளை ஆட்டி காப்பாற்றுன்னு சொல்லுது. உடனே ஹாத்திம் தன்னோட ஆயுதத்தெல்லாம் அந்த கட்டை அவுத்துருவான். இப்போ கீழே வந்து அந்த குழந்தை அந்த துணியெல்லாம் பிச்சு பார்க்குறா. அப்போ அந்த குழந்தை இந்த மாதிரி இப்போ கணத்திருப்பா பண்ணோடனே அந்த குழந்தை கணத்தை எங்களுக்கு காப்பாற்றுங்க, அது கருப்பு ஊதிட்டு எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னோடனே கருப்பு புதுமா அது எங்கே இருக்குன்னோடனே அது இங்கே தான் இருக்குது, இந்த மாதிரி குழந்தைங்களை தூக்கிட்டு வந்து இந்த மாதிரி துணி முட்டையில் சுற்றி வச்சுட்டு அப்படின்னோடனே அந்த குழந்தை பேசிட்டே இருக்கும்போது அந்த கருப்பு பூதம் அப்படிங்கிறது அந்த பூதம்ன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த குழந்தை அப்படி பின்னாடி பார்க்குது. உடனே ஆத்தி கொடுத்து அவனை கிட்ட நிற்கிறானோடனே ஆத்தி வயசு அந்த குழந்தை கீழே வச்சுட்டு அப்படியே பின்னாடி கத்தி எடுத்து வீசுறான். பார்த்து அவன் ஓடிப்பான். யாரா நீ உனக்கு தைரியம் இந்த முன்னாடி வந்து நிற்கலான்ற மாதிரி ஆத்தி கூப்பிட்றான். அப்படி இருந்து அந்த கருப்பு பூதம் மடத்து மாதிரி தான் தாக்கிட்டு இருக்கான். அப்போ பின்னாடி இருக்கிற அவன் சொல்கிறான், இந்த மாதிரி நீ எந்த வேலையை எடுத்துக்கு வந்திருக்குன்னு தெரியுமா, என் கோட்டைகளை வந்து எனக்கே மேலே வாங்கி கொடுக்குறியான்ற மாதிரி அந்த கருப்பு பூதம் சொல்லுது. அப்போ நான் யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி ஹாத்திம் சொல்கிறான். நான் தான் ஏன் நாட்டு இளவரச அப்படிங்கிறான். அப்போ அந்த கருப்பு பூதம் நீ யாராக இருந்தால் எனக்கு என்ன, எந்த இளவரசம் இருந்தாலும் சரி நீ இங்கேருந்து வெளில போக முடியாதுன்னு மட்டும் சொல்லிட்டு அவனை அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. ஹாத்திம் எவ்வளவோ முயற்சி பண்ணுறான். ஆனால் ஹாத்திமால அந்த கருப்பு பூதத்தை அடிக்காமல் அவன் பறந்துகிட்டே இருக்கான். அதனால ஹாத்திம் கொஞ்சம் தென்னாங்க. ஆனால் அந்த பூதம் பறந்து வந்து ஹாத்திமை விட்டு அரிச்சுட்டு முடிதா என்ன புடின்னு சொல்லிட்டு பறந்துக்கிட்டே இருக்கான். இப்போ ஹாத்திம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே யோசிச்சுட்டே இருக்கான். ஆனால் அந்த மொட்டை ஓடி வந்து ஹாத்திமை போட்டு தம்சம் பண்ணிட்டு அவன் ஒரு விஷயத்த சொல்கிறான், நீ இங்கேருந்து திரும்ப போக முடியாது, அதனால நீ சம்மதியாக ஆக போகிற அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஹாத்திம் சிரிச்சுட்டு ஒரு விஷயத்த சொல்கிறான், யார் சம்மதியாக பண்ணி பார்ப்பா அப்படின்ற மாதிரி ஹாத்திம் ஒரு நிமிஷம் கண்ணு முடி யோசிச்சு அப்படியே அவன் வர திசையை கண்டுபிடிச்சி அவனை ஒரே குத்திடுறான். இப்போ ஓடி போய் கீழே வந்தவன் பறக்க முயற்சி பண்ணும்போது ஹாத்திம் அவன் காலையே பிடிக்கிப்பாங்க. அதான்டா சக்தி வந்தவனா இருக்க அப்படின்னு சொல்லி அவன் பார்க்கும்போதெல்லாம் காலை பிடிச்சி அவனுக்கு இழுத்து அடிச்சுட்டே இருக்கான். அவன்கிட்ட அடி வாங்கிட்டே இருக்கிற அந்த மொட்டையால் இப்போ ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வேகமாக ஓடி வர. அப்போ ஹாத்திம் கத்தி எடுத்து ஒரே கிழிக்கிறான். பார்த்தா அவனுடைய வயிறுக்கு இருந்து அவன் போய் அங்கேயே விழுந்துடுறான். அவன் கீழே விழுந்த உடனேவே அந்த பாலம் திரும்ப ரீஸ்டோர் ஆக ஆரம்பிச்சிடுது. இப்போ ஹாத்திமோட அண்ணன் அந்த பாலத்து வழியாக கடந்து வந்துட்டு இருக்கான். அப்போ அந்த கருப்பு புதல்ல மாதிரி சொல்லுது, நீ யாரை அடிச்சது தெரியுமா, ஜக்கமோட ஆளை, இதோட விளைவு என்னன்றதை நீ சீக்கிரம் சந்திப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த அதில் திருப்பி போய் விழுந்துட்டான். இப்போ அங்கே இருக்கிற ஒவ்வொரு மூட்டைகளும் ஆட ஆரம்பித்த உடனே எல்லா மூட்டையும் கீழே வந்துடுது. இப்போ அந்த மூட்டையில் அப்படியே துணிலாம் மூடி இருந்ததில்ல அப்படியே விலகிட்டு இப்போ அது எல்லாமே குழந்தைங்களும் மாறிடுது. இப்போ எல்லா குழந்தைங்களும் அப்படியே எந்திரிச்சு நிற்கிறாங்க. உடனே எல்லாரும் அங்கே இருக்கிற
பார்த்துட்டு நம்ம இப்போ எங்கே இருக்கோம், யார் நீங்கள் தான் எங்களை காப்பாற்றுறீங்களா அப்படின்னு சொன்னோடனே ஆமாம் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே சரி வாங்க நம்மளாம் வெளில போகலாம் அப்படின்னு சொன்னோடனே ஆமாம் போகலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த கோட்டை இடிய ஆரம்பிச்சிருது. சீக்கிரம் அவங்க எல்லாரும் இந்த போட்டை விட்டு வெளில போயிடலான்னு போது கோட்டை கொஞ்சமாக இடி ஒரு இடமா அப்படியே விழுந்துட்டே இருக்குது, கல்லெல்லாம் விழுந்துட்டு இருக்கு. இப்போ என்ன பண்ணுறது தெரியல, எல்லாரும் ஓடிட்டு இருக்காங்க. இப்போ எல்லாரும் ஓடி வந்துட்டே இருக்கும்போது அந்த மொத்த கோவையும் அப்படியே வச்சு மொத்தமாக எல்லா கல்லும் உள்ள வந்துடுது. இப்போ ஆத்திம ஒரு அண்ணன் வந்து பார்க்குறாரு, பார்த்தா அப்படியே ஓடி போகும் முதுமா இருக்கா, என்னாச்சு அப்படின்னு போய் பார்த்துட்டு பார்த்தா ஆத்திமக்கா இல்லைன்னு சொல்லி வந்துட்டு இருக்கா. இப்போ ஆத்திமா அதை பார்த்த உடனே அவன் அண்ணன் வந்து அப்போ நம்ம தம்பி ஒன்றும் அவளை உயிரோடு தான் இருக்கா அப்படின்ற மாதிரி சந்தோஷப்பட்டாரு. ஆனாலும் அவருக்கு ஒரு கோபம், நான் எவ்வளவோ சொல்லி நீ கேட்கல அப்படின்ற மாதிரி அவனை அவருடைய கோபமாக மாற்றிட்டு இருக்காரு. உனக்கு இது எவ்வளோ சொல்லி அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறது வேகமாக ஓடி வந்து ஆத்திமா பல்லாருன்னு அடிக்க வராரு. அப்போ அங்கே இருக்கிற குழந்தைங்கள ஓடி வந்து ஆத்தீம் அப்படின்னு அப்படி கையை வைக்கிறாரு. அப்போ அங்கே இருக்கிற குழந்தைங்களாம் வந்து ரொம்ப நன்றி இவங்களை காப்பாற்றிட்டீங்க அப்படின்னோடனே அங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து இவங்க குழந்தைகளை காப்பாற்றிட்டீங்க ரொம்ப நன்றி இந்த மாதிரி எல்லாரும் சொல்றாரு. அப்போ அந்த குழந்தைங்கள ரொம்ப சந்தோஷமாக ஹாத்திமாமா அவனே அந்த குழந்தைங்களுடைய சந்தோஷத்தை பார்த்து ஹாத்திமோட அண்ணனும் அவரை ஹாத்தி மறிக்க விட்டுருக்கான். இப்போ நமக்கு பாதாளத்தில் விழுந்த அந்த கருப்பு பூத்தை காட்டுறாங்க. அவன் அப்படியே அங்கே எந்திரிச்சு எனக்கு அழிவேலரா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மறைஞ்சி வேகமாக பறந்து ஒரு கோட்டையை விட்டு ஓடிட்டு இருக்கான். அப்படி அவன் வேகமாக போய் ஜக்கமோட கோட்டையை தான் அடையிறான். அங்கே வந்து ஜக்காம் எங்களை காப்பாற்றுங்க, இருந்து வாங்க சொல்லிட்டு சக்கரவர்த்தியை வாங்க ஜக்காம் அப்படின்ற மாதிரி ஜக்காம கூப்பிட்டுட்டான். அப்போ ஒரு தண்ணி இருக்கு, அந்த தண்ணிக்கு நடுவில் ஒரு சிம்மாசனம் உருவாகுது. இவன் கொஞ்சம் கொஞ்சமாக அதை இங்கே வாங்க எப்படியாவது ஜக்காம் வந்து எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்ல அந்த தண்ணிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சிம்மாசனம் வருது. சிம்மாசனத்தில் அப்படியே சர்க்காம வரான். அப்படி வந்து சர்க்காம் என்னாச்சு உனக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இந்த மாதிரி என்ன ஒருத்தவன் அடிச்சு போட்டுட்டு இந்த பொண்ணு எல்லாம் காப்பாற்றி போயிட்டான், நம்ம படிப்பு வச்சு எல்லாம் அவனே காப்பாற்றிட்டான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ராஜ்யத்தில் நம்மள அறிக்கவே ஒருத்தன் இருக்கான். என்னோட சொல்ற அப்படின்னு போது ஆமாம் கிளீன் சக்கரவர்த்தி அவன் என்னை அடிச்சு போட்டது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற குழந்தைக்கு காப்பாற்றிட்டு நான் வந்து ஏன் முன்னாடி இளவரசன் அப்படின்னு மட்டும்தான் சொன்னான். அப்படின்னோடனே இளவரசன் அவரோட இளவரசனுக்கு நம்மள அடிக்கிற அளவுக்கு சக்தி இருக்கா அப்படின்னோடனே தன்னுடைய மந்திரவாதியை கூப்பிட்றான், நஜ்மி இந்த இருக்க அப்படின்னு சொல்லி உடனே நஜ்மி ஓடி வந்து இவன் என்ன சொல்றா, இவன் உளறான், அவங்க அவன் என்ன கேள் அப்படின்னோடனே நஜ்மி என்ன பண்றான்னா அந்த கருவத்தோட தலையில கை வச்சு என்ன நடந்துச்சுன்னு எல்லாத்தையும் பாருங்க. அப்ப அந்த ஆத்திமுடகத்தில் இருக்கிற காலை பார்த்துறோம். அதை பார்த்த உடனே நல்ல சக்தி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜக்காவை பார்த்து ஜக்காம் அந்த குழந்தை அழியில அதுன்னு உயிரோடு தான் இருக்கு, நம்ம அழிய பிறந்த அந்த குழந்தை உயிரோடு தான் இருக்கு, நான் அதை பார்த்தேன் அப்படின்னு அப்போ அழியலையா உயிரோடு தான் இருக்கான், நான் போல அழிக்க ஒரு சக்தியா அப்படின்ற மாதிரி ஜக்கா மக்கள் முறைச்சு பார்த்துட்டே இருக்கான். இதோட இந்த எபிசோடு முடியுது. இனி என்ன நடக்கும் போகுதுன்றது நம்ம அடுத்த எபிசோட சீக்கிரமே பார்க்கலாம். அது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு டைம்ஸ்